ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கார்த்தி. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை எப்பயும் போல் நம்மளோட செஸ்ட்டு ட்ரைஸ் தாங்க. செஸ்ட்டுக்கு வந்து இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வீடியோ தான் நான் தான் போடுறேன். கொஞ்சம் டைம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் போட்டுக்குருவோம். ஜம்பிங் ஜாக்ஸு, ஃப்ரண்ட் அண்டில் அதே மாதிரி சைடு லேட்டருக்கு, அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு இந்த காலம் முன்னாடி ஃபார்வேர்டு பேக்வேர்டு வச்சு எப்போயுமே போடுவேன். இது எல்லாமே நாங்கள் போடுற கபடி வார்ம் அப் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த முறை இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காலாம் கிடையாது. நம்ம உடம்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா திடீராக வந்து ப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற போகிற ப்ரெஷரில் திடீர்னு நம்மளோட ப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இதை வார்ம் அப் பண்ணால் உடம்பு லைட்டாக சூடாகும், அவ்வளோதான். அந்த சூட்டோடு நம்ம கொண்டு போனோம்னா அந்த ப்ளட்டோட சர்க்குலேஷன் வந்து திடுதிப்புன்னு ப்ரெஷர் கொடுக்குறதுக்கும் மெல்ல கொடுக்குறதுக்கும் அதான் வித்தியாசம். எப்போயுமே வார்ம் அப் வந்து கம்பல்சரி. அர்னால்டாவே இருந்தாலும் போட்டுட்டு தான் வருவார். உள்ளே இருந்தால் யாரும் போடாமலாம் வர மாட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் ஜிம்முக்கு நாங்களும் ஒரு நேரம் துப்பாக்கூர்த்தனம் பண்ணுவோம். நாங்களும் ஒரு நேரம் போட மாட்டோம். போனவொடனே பெரிய கேட்டர்பில் என்னது விழுத்தியானாக்க நாங்களும் போடுவோம். பட் ஆனால் பையத்தான் செய்வாங்க யாராக இருந்தாலும். அதனால் எப்போ எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி வார்ம் அப்புங்கிறது கம்பல்சரி. அதே மாதிரி நான் ஹேண்ட்பால் ஓடும்போது வார்ம் அப்பும் போடுவோம், வார்ம் டவுனும் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம்லாம் டயம்லாம் இல்லை. சும்மா லாண்டா போதும், வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். சரி, அதனால் ஜிம்முக்கு போக முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 49 புல்லப்ஸு போட்டிருப்பேன். புஷ்அப் போட்டிருப்பேன். ஏன்னா இது வந்து டைமிங் ஓட தண்ணி விட்டாச்சு, எத்தனை தான் போடுறோம் அப்படின்ட்டு. கரெக்டாக ஒரு 49 கிட்ட என்னமோ வந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கு அங்கிட்டு போட முடியலை. சரியான பம்பிங். ஏன்னா வந்து ஒரே ஹெவி செட்டாக ஒரே டம்மில் பிடிச்சி அடித்தது. 2வது தடவை 30 அடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதாவது மூச்சு விட்டுருச்சு. அவ்வளோதான், போதும், எப்போ கேர் அடைச்சி போச்சு. ஒவ்வொரு செட்டுக்கு நம்ம தனித்தனியாக போடுறதுக்கு ஒரே செட்டுக்கு 49 போட்டாச்சு. வேறு அதுக்கப்புறம் 15 சும்மா எவ்வளோ நம்மளால் ப்ரெஷர் தாங்க முடியுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் நல்லா ஹெவியாக பிடிச்சது. உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி அடுத்த என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒய்டாம் புஷ்அப்பு எப்போ போட்டாலும் சரி 15க்கு மேலே போக மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஷோல்ட்ரு இன்ஜுரி ஆகும். நேராக நம்ம லேட் மசிலு அதே மாதிரி விங்ஸுக்கும் சேர்த்து பிடிக்கிறதுனால அதுக்கு லைட் இன்ஜுரி ஆகும். கரெக்டாக ஃபார்மேஷன் இல்லாட்டி தப்பாக இருக்கும். எனக்கும் ஒவ்வொரு நேரம் ஷோல்டர்லேயே இன்ஜுரி ஆகும். லெஃப்ட் சைடு ஷோல்டர் தான் கை ஒடிஞ்சவங்க கணக்காக போகும். இருந்தாலும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோம். ஏன்னா டைல்ஸ் அரைக்கிறதுக்கும் சேர்த்து மொத்தமாக வழிகிட்டே வருமா, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஒரு வழியாக இதுவும் போட்டு முடிச்சாச்சு. ஆனால் வந்து நெஞ்செல்லாம் பயங்கரமான வலி. உண்மையிலே நல்ல பம்பிங்கு, வீடியோவில் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டுக்கு இது நம்ம வந்து கொஞ்சம் காலை வந்து ஹைட்டான இடத்துல வைக்கணும். இப்போ நம்ம இறக்கும்போது முழு லோடுமே நம்ம அப்பர் செஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம என்ன ஒர்க் அவுட் போட்டாலும் சரி, இப்போ நம்ம புஷ்அப் போட்டு எந்திரிக்கோம்னா கையை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எல். அதே இதை புஷ்அப்பு கீழே இறக்கணும்னா இப்போ நம்ம உடம்பை தூக்குறோம்னா கேபிட்டல் எல், புஷ்அப்பு கீழே இறக்குறோம்னா கேபிட்டல் எல். ஒரு வழியாக இதுவும் போட்டு முடித்து அடுத்து என்ன செட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் புஷ்அப்பு. அதாவது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் போடுறது பெருசு கிடையாது. நமக்கு என்ன ஒர்க் அவுட் வருதா, ஒரு 4 ஒர்க் அவுட்டு, அவ்வளோதான். நம்ம எந்தெந்த வேரியேஷனில் போட்டாலும் எந்த மசில்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மசிலுக்கு தான் ஆட போகிறோம். அதனால் என்னோடய ஃபார்மெட் அதான். அதனால் நம்ம இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இல்லை, 4 ஒர்க் அவுட்டு தான். அதை வேணால் வால்யூம் வேணால் கூட்டிக்கிடுவேன், அவ்வளோதான். கவுண்ட்டு கூட்டிக்கிடுவேன், இல்லை கவுண்ட்டு குறைச்சிக்கிடுவேன். ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போனால் அதே சாப்பாடு தான். எல்லாம் சேர்த்து அரிசி உருண்டை, பொரி உருண்டை, மாதுளம்பழம், கேரட்டு, பால் எல்லாம் எங்கள் அம்மா எடுத்து வச்சுருந்துச்சி. ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற சாப்பாடு முழுக்க வெயிட் கெயினிங் தான் முடிஞ்சது. வேறு அதுக்கப்புறம் நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்து வச்சு பார்த்தா என்ன வச்சுருந்தாங்கன்னா தோசை வச்சுருக்காங்க. தோசையும் கறி குழம்பும் வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க.